லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடக ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரோட என்ட்ரி வராரு உள்ள, ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் உள்ள வராரு. வரது மட்டும் இல்லை, 12 வருஷம் கழிச்சு உங்களுடைய ராசியில தான் அவர் வந்து உச்ச குருவா வரார். ரொம்ப சூப்பராக இருக்க போது ஒரு மென்டார் உள்ள வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் உள்ள வரார். ஒரு பக்கம் தேவகுரு, இன்னொரு பக்கம் அசுரகுரு. இந்த 2 பேருமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, உங்களை கரெக்டான பாதையை நோக்கி கைட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம இதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா, ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது இருக்கிறார். இது சரியான பாதை, இது தப்பான பாதை அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு அவருடைய வேலையை எடுத்து அவருடைய ரோலை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், யூ ஆர் அந்த சர்வைலன்ஸ் ஆஃப் 3 குருவோடைய வல்லமையோடு நீங்கள் பயணிக்க போறீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? லைஃப்பில் ஒரு மென்டார் அமைகிறதே கஷ்டம். நமக்கு உருப்படியான ஒரு மென்டார் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா சக்ஸஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உச்சகுரு, இன்னொரு பக்கம் அசுரகுரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானக்காரகன், 3 பேரும் இதுதான் உன் லைஃப் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த போகிறாங்க. கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அது வந்து சந்திரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால இயல்பாகவே நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் என்ன முடிவை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான விஷயத்தை இவங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. கவலையே படாதீங்க. அப்படியே வருவோம். 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோமா. இப்போ மறைவு ஸ்தானம்னு எடுத்தாலும் அது என்ன மாதிரியான விஷயங்களை குறிக்கும் அப்படிங்கிறப்ப மனக்கவலைகள், மன சஞ்சலங்கள், இதெல்லாம் யார் இருக்கிறா? ராகு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, அப்பப்போ வந்து அதை கொஞ்சம் ஃப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தார். இனி அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதே 8ஆம் இடத்துல தான் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய ஒரு பிளானட்டும் இருக்குது. இந்த ப்ளூட்டோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குரிய திறமைகளை உலகம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது, உங்கள் மேலே இருந்த அவதூறுகள் எல்லாம் விலக போதும். அதுவும் குறிப்பாக ஒர்க் பிளேஸில் கொலீக்ஸ் கிட்ட இருந்த விஷயங்கள் இருக்கும்ல, எவனா ரொம்ப ரூடாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மாறி, அவருடைய லைஃப்பில் பார்த்த விஷயங்கள் நிறையப்பா, அதனால அவர் அப்படி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான இடத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் சர்டன் சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பை ஒரு பக்கம் ஒரு தராசில் வச்சுட்டு அதுக்கேற்ற விஷயத்தை தான் அளந்து கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து இயல்பாகவே வந்து நீதிமான் இல்லையா. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஹாலிக்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்க போது. அதுக்கப்புறம் வாங்க 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெரியர் பாயிண்ட் இருக்கு இல்லையா. கெரியர் பாயிண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட்டும், கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட்டும், அதோட சேர்ந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிக் பிளானட்டும் உள்ள இருக்குது. இப்போ இந்த 3 விஷயத்தையுமே நம்ம ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ நெப்டியூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃபென்ஸ்,
செவ்வாயினாலுமே நம்ம டிஃபென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ டிஃபென்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ, குறிப்பா பிஏ டிஃபென்ஸ் அப்படிங்கிற கோர்சஸ்லாம் இருக்கு. இது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரியான கோர்ஸ்லலாம் போய் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து டிஃபென்ஸ்ல வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான சரியான காலகட்டம். அதனால பிஏ டிஃபென்ஸ் மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் கெய்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இந்த பிளானட்டை வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கான பிளானட்டாகவும் பார்க்குறோம். அதே மாதிரி சந்திரன் மாதிரியே வந்து மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா கைரான் தான். அப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான துறைகளில் நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. இந்த ஐகேர் மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த கிரையோஜெனிக் ஃபியூவல்ஸ் இதை பற்றியான படிப்புகளுக்குள்ளெல்லாம் நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் இதுக்கான காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த கிரையோஜெனிக் மாதிரியான விஷயங்கள் படிக்கணும், மெக்கானிக்கல்லேயே அடுத்த ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எக்ஸலண்ட்டான காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடம் கெரியர் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால கெரியரில் அடுத்த கட்ட உயர்வு அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு தடை இருந்த மாதிரி, ஏதோ ஒரு தாமதம் இருந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த். அப்படியே வாங்க 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு லாபஸ்தானம்னு சொல்லலாம், சுகஸ்தானம்னு சொல்லலாம். அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடருக்கான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறாரு. ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட வந்து மிட் ஆஃப் த மந்த் வரைக்குமே அவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பு கொடுப்பாரு. 2 விஷயம் இருக்குங்க எப்பயுமே. ஒன்று லீடர்ஷிப், இன்னொன்று பாசினஸ். ரெண்டுக்கும் இடையில சின்ன ஒரு மெல்லிய கோடு தான். இந்த ஆங்கிள் தாண்டிடுச்சுன்னா அது பாசினஸாக மாறிடும். இங்கேருந்து கொஞ்சம் இங்கிட்ட வந்தாங்க அப்படின்னா லீடர்ஷிப்பாக மாறும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். அப்படியே 12ஆம் இடத்துக்கு வாங்க. 12 அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம்? விரயஸ்தானம் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த விரயஸ்தானத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்குறப்ப புதன் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய வரவுகளை கொடுக்கும். அதை எப்படி முறையா செலவு பண்றது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வரவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க. ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் வேணா வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வருது, எவ்வளவு போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய ஒரு பிளானட்டும் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கு. இப்போ இந்த 12ஆம் இடத்துல யுரேனஸ் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எது அப்படின்னா இன்னோவேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதாவது சைபர் கிரைம், திடீர்னு ஓடிபி சொல்லுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வருது, தேவையில்லாத லிங்க்ஸ் வருது, அதை வந்து நம்ம டச் பண்றது மூலமா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போன்ல எனேபிள்டா தான் இருக்கு. அதனால தேவையில்லாத லிங்க்ஸ்குள்ள போகாதீங்க. சைபர் கிரைம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள சிக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து உங்களை த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, உங்களுடைய ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மார்ஃபிங் பண்ணிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பயந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோ வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எதுவும் சென்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி குறிப்பாக இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு, தெரியாமல் அனுப்பிச்சிட்டோம், திருப்பி எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிங்கன்னா திருப்பி உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா யுரேனஸ் வந்து த பிளானட் ஆஃப் இனோவேஷன். அது எப்போ 12ல போய் உட்காருதோ இப்போ இந்த மாதிரி நவீன திருட்டுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஏமாறாம பாத்துக்கோங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப், லவ் இந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறப்ப எமோஷனலா கொஞ்சம் வந்து நீங்க அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய விஷயம்னாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எமோஷ்னலாக இவங்களோட நம்ம அட்டாச் ஆகணுமா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோங்க. நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால லவ், ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒத்து வருதான்னு பாருங்க. இல்லை அந்த தேவையில்லாத பட்டர்ஃப்ளைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அப்படியே ஒரு ஜார்க்குள்ள அடைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் தாராளமாக ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. மென்டலாக நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. எங்கே சார் ஃபேமிலியோட இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தனியாக ட்ரிப் போயிட்டு வாங்க. சோலோவாக ட்ரிப் போயிட்டு இரு கால் நிறையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமரடா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் டிராவல்ஸ் போயிட்டு வாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மந்த். இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன லெவல் ஆஃப் எச்சரிக்கை. மற்ற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மந்த்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான முயற்சிகள் தாராளமாக இறங்கலாம். நல்லா இருக்குது, கவலையே படாதீங்க. ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம்,
ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வாஸ்து மாதிரியான நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.